வணக்கம் ஐயா. அதாவது அது என்னடா சொல்லுவானுங்க, அவன் பேர் என்னவோ தானே அது, நாயினார் நாகேந்திரனா, சாரிப்பா நாயினாரா நயினார் நாகேந்திரனான்னு தெரியல. ஓகே ரைட்டு, தவறுதலாக சொல்லியிருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது விஜய் அவர்கள் இது என்ன சினிமாவா, அவருக்கு அரசியல் தெரியல, அவருக்கு கலாச்சாரம் தெரியல, ஒரு மேடையில் போய் டான்ஸ் போடுறாரு, நடனம் ஆடுறாரு, அதில் செல்லுபடி ஆகாது. ஐயோ, உத்தமபுத்திரன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு உத்தமபுத்திரன் தான் இந்த நாயினார் நாகேந்திரன், சாரிப்பா நயினார் நாகேந்திரன் அவர்கள். போனாடி ஏன்டா விமர்சனம், நாங்கள் எங்களுக்கு கண்டென்ட்டே இல்லாட்டியும் கண்டென்ட்டுக்கு காணொலியாக கொடுத்து ஏன்டா கழுவி ஊற்றி வாங்கி குடிக்கிறீங்க? வேலை எதனா பாருங்களேன், உங்கள் அரசியலை தான் பாருங்களேன். என்னடா பேச்சு பேசுங்க. அதாவது நாம ஒருத்தர் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம் அப்படின்னாக்கா, உங்க உள்ள அதாவது தளபதி விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன், அவர் மேல விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த விமர்சனத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இருக்கோமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்துட்டு அப்புறமா விமர்சனம் வைங்க. நீங்க மாதிரி மீடியா இருக்குது, மைக்கு 4 பேர் நீட்டுறாங்க, நம்மளும் டான் தாண்டா வத்த வாய் வந்து அச்சு உடுண்டாடு விட்டுனே இருக்காதீங்களா. உங்க வண்ட வளம் தண்ட வளம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ் செகண்ட் எடுத்து விட்டுட்டே இருக்கானுங்க. ஏன் இப்படி அசிங்கப்படுறீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த கேவலமான மானகட்ட பொழப்பு? ஐயா மரியாதைக்குரிய நாயினார், சாரிப்பா நயினார் நாகேந்திரன் அவர்களே, கொஞ்சம் உங்க காணொலியை பார்த்து நீங்களே கொஞ்சம் சிரிச்சுக்கங்க. இல்லைன்னு வந்துட்டு